அதே போல இந்த மாவட்டத்திலிருந்து அண்டை மாநிலத்துக்கு, இந்த மாவட்டத்திலிருந்து அண்டை மாநிலத்திற்கு அதிகமா கனிம வளம் கடத்தப்படுது, மணல் அதிகமாக கடத்துறாங்கல்ல. இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இனி காவல்துறையும் வருவாய்த்துறையும் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து இந்த மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். அப்படி தடுக்காம இருந்தா எல்லா லாரிகளும் டோல்கேட் வழியா தான் போகுது. அதையெல்லாம் ஒரு காலத்தில் தோண்டி எடுத்து யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் மணல் கடத்தலுக்கு உதவியாக இருந்தாங்களோ அவர் மீதெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். அதே போல ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் நான் தான் என்று அவரே புகழ்ந்து கொள்வார். எதுல கடன் வாங்கினதுல சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடன் வாங்கினதுல முதலிடம். அந்த பெருமை ஸ்டாலினை சாரும். ஸ்டாலின் தானே சாரும். எவ்வளவு 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறார். 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன். இந்த 25-26 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக தகவல். அப்ப திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டுகால ஆட்சியில 5,38,000 கோடி கடன் வாங்கிடுவாங்க. இந்த கடனை யார் கட்டுறது? நீங்க தான் கட்டணும். வேடிக்கையா சொல்லுங்க, நாம தான் கட்டி ஆகணும். இன்னைக்கு மக்கள் தான் அந்த கடனை சுமக்கிறார்கள். மக்கள் மீது சுமந்த கடனை மக்கள் மீது சுமத்தி அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஏற்கனவே திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இன்னைக்கு வீட்டு வரி இந்த நகரம் 100% ஏத்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய்னா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். கடவரி அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கட்டணும்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 150% உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 2500 ரூபாய் கட்ட வேணும். அதிகமா 1500 ரூபாய் கட்ட வேணும். குப்பைக்கு வரி போட்டாங்க. அது ஒண்ணுக்கு தான் வரி இல்லாம இருந்தது. அதுக்கு வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். குடிநீர் வரி இப்படி மக்களை வாட்டி வைக்கின்ற அளவுக்கு வரி மேல் வரி போட்டு மக்களை துன்புறுத்துகின்ற அரசு நீடிக்க வேண்டுமா? அதே போல மின்சார கட்டணம் 3 ஆண்டுக்கு முந்தைய 52% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. 52% உயர்வு மின் கட்டணம். ஆண்டுக்கு 5% உயர்வு. 3 வருஷத்துல 15%. ஏற்கனவே 52, இப்ப 67% மின் கட்டணம் உயர்வு. ஆக மக்கள் எல்லா வழியிலும் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு தமிழகத்தில் நிர்வாக கோளாறு. இந்த முதலமைச்சருக்கு நிர்வாகமே முழுமையா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அடுத்த மாசம் டிஜிபி ஓய்வு பெறார். இப்ப இருக்கிற டிஜிபி வருகிற 31ஆம் தேதியோட ஓய்வு பெறார். அப்படி ஒரு டிஜிபி ஓய்வு பெறுகின்ற சொன்னால், பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்திற்கு முன்பாகவே அங்க அதற்கு புதிய டிஜிபி நியமிப்பதற்கு மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்ப வேண்டும். தகுதியான டிஜிபி வருவதற்கு தகுதியான பட்டியலை மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அப்போ மத்திய அரசு அதுல 3 பேர் தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒருவரை அந்த மாநில அரசு அந்த டிஜிபி நியமிக்கணும். ஆனா